ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் திறக்கிறபடியும் சம்மந்தமாக பார்ப்போம். ப்ரொசீஜர் ஆஃப் த ஓப்பனிங் த ரீடிங் அக்கௌண்ட்னு சொல்லி இந்த கெரிங்கில் 3வது எபிசோட் வருது. இதுக்கு முதல் 1 அல்லது 2 எபிசோட் இருக்குது. அது பார்க்காதவங்க அதுக்குரிய லிங்களில் போய் பார்த்துட்டீங்களா தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோசனம் இல்லாது. அவங்க வேணுமென்று சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 வகையான அக்கௌண்ட் இருக்குது. 2 வகையான மெத்தடில் அக்கௌண்ட் திறக்கலாம். ஒன்று ஆஃப்லைனில் நீங்கள் நேரடியாக புரோக்கர் ஏஜென்ட்ஸ், அதாவது சிஎஸ்சியினுடைய புரோக்கர் ஏஜென்ட்ஸுக்குள்ளே போய் அவங்களுக்கு அங்கே நேரடியான ஃபார்முகள், அதாவது கேவைசி ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து அதனூடாக நீங்கள் அக்கௌண்ட்களை திறந்து கொள்ளலாம். அடுத்த மெத்தட் ஆன்லைன் ஆப் இருக்குது. அதாவது உங்களோட மொபைல் ஸ்டோரில் ஐஃபோனாக இருக்கலாம் அல்லது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருக்கலாம். மொபைல் ஸ்டோரில் சிடிஎஸ் என்று டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குரிய ஆப் வரும். அதை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷன் போகும்போது ஃபில் பண்ணி அதனூடாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அது ஆன்லைனில் என்ன மாதிரி செய்கிற விடயம் என்ற சம்பந்தமாக இந்த இதில் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முதல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சீரியஸ் அக்கௌண்ட் திறக்கிறதுக்குரிய. அடுத்தது இது காமனான விடயம் அதாவது ஒரு அக்கௌண்ட் திறக்கிற நபர் முழுமையாக பூர்ணப்படுத்திய டாக்குமெண்ட்டோட சேர்த்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டையும் சமர்ப்பிக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ன்ற விடயம் நான் கீழே குறிப்பிட்டிருக்கேன். அடுத்தடுத்த இதில் இருக்குது. அதை பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில் எல்லாம் கேவைசி டீட்டெயில் எல்லாம் அதுக்குரிய முழு பொறுப்பும் நீங்கள் தான். அதோடு சேர்த்து சரியான அக்யூரேசியாயும் சரியான டீட்டெயிலை கொடுக்க அந்த அவங்களுக்குரிய டீட்டெயில்கள், உங்களுடைய அட்ரஸுகள், அடுத்த மற்ற டீட்டெயில்கள் எல்லாம் சரியானதும் உண்மையான டீட்டெயில் கொடுக்க வேணும். அடுத்தது உங்களுடைய டாக்குமெண்டில் என்ன விஷயம், உங்களுடைய என்ஐசியில் என்ன நேம், என்ன அட்ரஸ் இருக்குதோ அதை நீங்கள் சமர்ப்பிப்பது நல்லது. அப்படி நீங்கள் வேறு உங்களுடைய என்ஐசியும் அல்லது உங்களுடைய அட்ரஸும் வித்தியாசப்படுறதாக இருந்தால் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய டாக்குமெண்ட்டை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அதை என்ன டாக்குமெண்ட்னு சொல்லி அடுத்த பகுதியில் பார்ப்போம். அடுத்தது நீங்கள் நிறுவனமாக இருந்தால் கட்டாயம் உங்களுடைய ரப்பர் ஸ்டாம்ப் அதில் பிளேஸ் பண்ணப்படணும். அதாவது ப்ரைவேட் கம்பெனியோ அல்லது வேறு கம்பெனியாக இருந்தால். அடுத்த விடம் உங்களுடைய சிக்னேச்சரும் அதில் கட்டாயம் சிக்னேச்சருங்கள் சப்மிட் பண்ணப்படும். அதோடு சேர்த்து இப்போ ஆரம்ப காலத்தில் வங்கி அக்கௌண்ட் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தற்பொழுது கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய ஒரு வங்கி கணக்கு, உத்தியோகபூர்வ வங்கி கணக்கு கொடுக்க வேணும். அந்த வங்கி கணக்கு கட்டாயம் ஆக்டிவில் இருக்க வேணும். அடுத்தது அதுக்குரிய பேங்க் கோட், பிரான்ச் கோட் எல்லாம் கொடுக்க வேணும். அதோட 12 டிஜிட்ஸ் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். சில வேளைகளில் நீங்கள் பழைய பிஓசி அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் 8 டிஜிட்ஸ் நம்பர் தான் இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு 12 டிஜிட்ஸ் நம்பரை வாங்கி அதை நீங்கள் சமர்ப்பிக்க வேணும். அதோடு சேர்த்து உங்களுடைய கட்டாயமாக உங்களுடைய இமெயில் அட்ரஸ், அடுத்த மொபைல் ஃபோனை மொபைல் நம்பரை நீ கட்டாயம் கொடுக்க வேணும். அது என்னென்னு சொல்லி சொன்னால், ஏதாவது சிஎஸ்சி சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்கள், அடுத்தது நீங்கள் ரீடிங் செய்யும் பொழுது அது தொடர்பான விவரங்கள் உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் ஆகும் அல்லது உங்களுடைய இமெயிலுக்கு அது தொடர்பான டாக்குமெண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கட்டாயம் இந்த 2 விடயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரியான டாக்குமெண்ட் கொடுக்க வேணும். கட்டாயம் என்ஐசி கொடுக்க வேணும். அடுத்தது இந்த நீங்கள் சப்மிட் பண்ணப்படுற டாக்குமெண்ட் ஒரு அலுவலகரால், அதாவது இந்த சிஐசியினுடைய ஆஃபீஸரால் செக் பண்ணப்படும். அது செக் பண்ணிப்பட்டு வெரிஃபை பண்ணப்படும். அவங்கள வெரிஃபை பண்ணும்போது மேலதிக தகவல் தேவை வேண்டாலும் நீங்கள் அதுக்குரிய டீட்டெயிலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணப்பட்ட பிறகு அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு சீரியஸ் ஃபார்ம் 13 என்ற சீரியஸ் ஃபார்ம் 13 உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வரும். உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி ஒரு எலக்ட்ரானிக் அதாவது இமெயிலுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமா.
அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால் என்ன ஆன்லைன் அக்கௌண்ட் என்ன மாதிரி திறக்கிறன்ற விடயத்தை பார்ப்போம். இதில் நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஏசி மொபைல் ஆப்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இமேஜில் காட்டிக்கிற மாதிரியான டீட்டெயில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் ஐஃபோன் பாவிக்கிறதா இருந்தாலும் சரியா அல்லது ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாவிக்கிறதா இருந்தாலும் சரிதான் இந்த 2 வகையில் நம்ம மொபைல் ஃபோன்லேயும் வந்து இந்த ஆப் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படத்தில் காட்டின மெதட்டில் இருக்கும். முதலாவது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நடுவில் அவர் சர்வீஸ் ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் முதலாவது ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அடுத்தது சிடிஎஸ் கனெக்ட் இருக்கும். ஐசிஎஸ்சி அப்ளை ஐபிஓஸ் என்ற நிறைய சர்வீஸ்கள் இருக்கும். அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய இமெயில் அட்ரஸை கேட்கும். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து கொடுக்கலாம். கட்டாயம் வந்து இமெயில் அட்ரஸ் கொடுக்கக்குள்ள வந்து அட்லீஸ்ட் வந்து 8 நம்பர் 8 லென்த் இருக்கணும். 8 சொற்கள் இருக்கணும் அந்த உங்களுடைய பாஸ்வேர்டில். அதில் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் ஒரு லெட்டர் இருக்கணும் மினிமம். அடுத்தது வந்து ஒரு நம்பர்ஸ் மினிமம் இருக்க வேணும். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து கட்டாயம் ஒன்று இருக்க வேணும். இந்த 3 இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணும். அதோடு சேர்த்து 8 தொடக்கம் 15 கேரக்டர் உள்ள மாதிரியான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். அதுக்குள்ளே 15க்கு மேலேயும் எடுக்காது, 8க்கு உள்ளேயும் வந்து பாஸ்வேர்டுக்கு அக்செப்ட் பண்ணாது. ரைட். அதோடு சேர்த்து நீங்கள் பாஸ்வேர்டும் வந்து இதுக்குள்ளே வந்து என்டர் பண்ண வேணும். இமெயில் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று கொடுக்க வேணும். கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு திரும்ப ரீலோக்கின் ஆக வேணும். ஆகி அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய டிஸ்பிளே நேமை கொடுக்க வேணும். அதுக்கடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்க வேணும். ரைட். இதில் தான் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் டீட்டெயில் கொடுக்க வேணும். பாஸ்வேர்ட் 2 தடவை நீங்கள் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணி கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு இந்த அக்ரின்றதை வந்து டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ண வேணும். செலக்ட் பண்ணி டேர்ம் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வேணும்னு சொன்னால் உள்ளுக்கு போயிடுறதும் பாய்ச்சி பாருங்கள். 2 இதுக்கும் டிக் கொடுத்துட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அதோடு சேர்த்து உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். அதோடு சேர்த்து எஸ்எம்எஸ்ஸும் ஒன்று நீங்கள் ரிசீவ் பண்ணி ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வெரிஃபிகேஷன் பின் நம்பர் கோட்டை வந்து நீங்கள் அதில் கொடுக்க வேணும். அதே மாதிரி மொபைலுக்கும் வந்து இமெயிலில் ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அடுத்தது மொபைலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். 2 வெரிஃபிகேஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணுமா. ரைட். அதன் பிறகு உங்களுடைய பயோமெட்ரிக்கல் சில ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமான விடயங்கள் இருக்கலாம். அல்லது பேஸ் ஐடியை வந்து உங்களை ஸ்கேன் பண்ணி சொல்லலாம். அடுத்தது பாஸ்போர்ட். இந்த 3 வகையான விடயங்களையும் வந்து நீங்கள் இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஒன்றை வந்து கிளியர் பண்ணால் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயோமெட்ரிக்கல் ரீதியான கட்டாயம் வந்து ஃபேஸ் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் அதுகள் வந்து சில வேளை கேட்கலாம். அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய பேஸ் ஐடியை கிளிக் பண்ணிங்க என்றால் அது வளமையாக நீங்கள் நிறைய அப்ளிகேஷனுக்கு செஞ்சுருப்பீங்க. அதே வகையில் வந்து நீங்களுடைய இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சரி. ஆதென்டிகேஷன் டைப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சரி. அதன் பிறகு எவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிய உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் லாக்இன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வரும். அதன் பிறகு நீங்கள் வந்து இனித்தான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க. கண்டினியூ டு அக்கௌண்ட் ஓப்பனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜுக்கு போகும். ரைட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ஐசி வந்து அவசியமான ஒன்று. அப்படி இல்லாவிட்டால் வந்து அடுத்தது அவசியம். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அக்கௌண்ட் வந்து திறக்க இயலாது. அதாவது ஸ்ரீலங்கா ரெசிடென்ஸ் வந்து திறக்க இயலாது.
அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட அட்ரஸில் இருக்கிற அதாவது என்ஐசியில் இருக்கிற அட்ரஸும் அல்லது நீங்கள் கரண்ட்லியாக வந்து இருக்கிற வீட்டு அட்ரஸும் அடுத்த வித்தியாசமாக இருக்குமா இருந்தால் கட்டாயம் உங்களுடைய ஒரு யூட்டிலிட்டி பில் கொடுக்கப்படும். அதாவது எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருக்கலாம் அல்லது டெலிஃபோன் பில்லாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கிற அல்லது பேங்க் கிரெடிட் கார்டில் இருக்கிற அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபை கொடுக்க வேணும் கட்டாயம். அடுத்தது என்ஐசி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணக்குள்ள அதோடைய ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் 2 சைடும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதோடு சேர்த்து உங்களுடைய செல்ஃபியை வந்து கேப்சுவா பண்ணி அதோட சேர்த்து டாக்குமெண்ட் அதெல்லாம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இந்த பார்ட்டில் இருக்குமா. ரைட், அதில் கண்டிஷன்ஸில் வந்து இதில் சொல்லப்படுது. நான் சொல்லப்பட்ட விடயங்கள் அது பிறகு இந்த ப்ரொசீஜர்ன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பேஜுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய இனிஷியல் டைட்டில் வந்து கொடுக்க வேணும். மிஸ்டரோ மிஸ்ஸஸோ மிஸ்ன்னு சொல்லி கொடுக்க வேணும். அடுத்தது உங்களுடைய இனிஷியல் வந்து தனியாக கொடுக்க வேணும். உங்களுடைய இனிஷியல் என்னன்னு சொல்லி அது பிறகு உங்களுடைய பேர் வந்து கொடுக்க வேணும். அடுத்தது சிறுநேம் கொடுக்க வேணும். இந்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரியான டீட்டெயிலை வந்து நீங்கள் கேட்டு ஃபில் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து அதாவது உங்களுடைய என்ஐசியில் இருக்கிற மாதிரி இதில் ஃபில் பண்ண வேணுமா. அடுத்தபடியாக மொபைல் நம்பர் கொடுக்க வேணும், டெலிஃபோன் நம்பர் கொடுக்க வேணும். அடுத்தது இமெயில் அட்ரஸ் வந்து இதில் கொடுக்க வேணும். என்ஐசி நம்பர் வந்து நீங்கள் கொடுக்க வேணும். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அடுத்தது மேல் ஆஃப் ஃபீமேல், அடுத்தது இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிடிச்ச புரோக்கர் இருக்குது, நிறைய இருக்குது. அதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். அடுத்தது உங்களுடைய நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பே பண்ணுறீங்களாக இருந்தால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டெக்ஸ்ட் நம்பர் கொடுக்க வேண்டிய வரும் கட்டாயமாக. அதன் பிறகு இதில் வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து சேமாக இருந்தால் ஜஸ்ட் கொடுங்க, இல்லாட்டி வந்து நோ கொடுங்க. அடுத்தபடி எங்கள் வந்து உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய அதாவது உங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் ஒர்க் பிளேஸுக்காக வேறு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களா இருந்தால் தபால் காரணங்களுக்கு அதை தொடர்புகளை மேற்கொள்வதற்கான ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்கும். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வித்தியாசம்னு சொல்லிச்சுன்னா அது ஜஸ்ட் கொடுக்க வேணும். அப்படி இல்லாவிட்டால் நோ கொடுத்தீங்கன்னா சரி. அதன் பிறகு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கொடுக்க வேணும். இது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் பங்கில் அவங்கள உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேணுமா. அடுத்து கொடுக்கக்குள்ள வந்து கட்டாயம் இந்த உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருக்கான்னு சொல்லி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் சில வழியில் 1 year 2 year நீங்கள் அந்த அக்கௌண்ட் பாவிக்காமல் இருந்தால் சில வேளை டார்மண்ட் அக்கௌண்ட்டுக்கு அது மாறி இருக்கும். ஆகவே கட்டாயம் வந்து ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்தது உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க வேணும். எங்கே வேலை செய்கிறீங்கன்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் கொடுக்க வேணும். கட்டாயம் நீங்கள் அதை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுங்கள், பிளாங்காக விடாதீங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குரிய ஃபண்ட் வந்து எங்கேருந்து கிடைக்கிறன்ற விடயம் இருக்குது. அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி காட்டுங்க. சலரியா அல்லது வேறு வழிகள்லையா உங்களுக்கு கிடைக்கிற டீட்டெயிலை வந்து கொடுக்க வேணும். அடுத்தது யூஎஸ் அல்ல அமெரிக்காவிலேயும் வந்து 2 பேருக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கிற ஆக்கலன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் டிக் பண்ண வேணும். அப்படி இல்லாட்டி நோ கொடுக்கலாம். ரைட்டு, இவ்வளவும் வந்து ஃபில் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த நீங்கள் பொலிட்டிக்கலி வந்து எக்ஸ்போஸ் பர்சனான்னு சொல்கிற விடயம் ஒன்று இருக்குது. நீங்கள் பொலிட்டிக்கலில் ஒரு பிரபலியமான நபராக இருந்தால் அது சம்பந்தமான டீட்டெயில் கொடுக்க வேணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் நோ கொடுத்தீங்களென்றால் சரி. அடுத்தது ரைட், இவ்வளோ விடயங்களையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு போயினீங்கள்னு சொல்லி சொன்னால்
உங்களுடைய டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்ற விடயம் இருக்குது. இதில் செல்ஃபி கொடுத்துருப்பீங்க, ஃப்ரண்ட் பேக் சைட் ஆஃப் த என்ஐசி நம்பர் கொடுத்துருப்பீங்க, பேங்க் ப்ரூஃப் வந்து கொடுக்க வேணும், கட்டாயம் வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற பேஜ் கொடுக்க வேணும். அடுத்த பில்லிங் ப்ரூஃப் வந்து கொடுக்க வேணும். எந்த அட்ரஸ், அதாவது உங்களுடைய என்ஐசி நம்பரும் என்ஐசியும் அல்லது உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸும் டிஃப்ரெண்ட் இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு பில்லிங் ப்ரூஃப் வந்து கட்டாயம் கொடுக்கணும். இந்த கொடுக்குற டாக்குமெண்ட் அனைத்தும் வந்து ஆன்லைனில் நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற காரணத்தினால வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பாக வந்து நீங்கள் ஸ்கேனில் வந்து இந்த ஸ்கேனரில் வந்து டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வைத்தாலும் நல்லது, அல்லது உங்களோட மொபைல் ஃபோனில் தெளிவாக வந்து எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி. அடுத்தது டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் அவ்வளோத்தையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஐ அக்ரி என்று சொல்கிற இதை வந்து கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுரும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் நீங்கள் சப்மிட் பண்ணது பிறகு உங்களுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று கிடைக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து உங்களுடைய இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி, அதோட உங்களுடைய புரோக்கருக்குரிய டீட்டெயிலும் வந்து யாரை கண்டெக்ட் பண்ணுன்ற டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இமெயில் ஒன்று கிடைக்கும். ரைட், இவ்வளோதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நீங்கள் நான் ரெசிடென்ஸ் இண்டிவிஜுவலாக இருந்தால், அதாவது வெளிநாட்டில் இருக்கிற வேறு நபர்களாக இருந்தால் வந்து உங்களுக்கு உரிய விடயங்கள் தேவையாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாரின் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் எப்படி திறக்கிற விடயம் தேவைன்னு சொல்லி சொன்னால் சில காமெண்ட்ஸில் கொடுங்க, அதுக்குரிய வீடியோவை நான் அடுத்ததாக பதிவு செய்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.